ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை டீல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதில் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த படியன் அந்த பிள்ளையோட லைஃபுக்கு போகக்குள்ள கொஞ்சம் மாதிரி அவள் சொல்லு கேட்காம இந்த சோஷியல் மீடியாவில் கூடுதலாக இன்வால்வ் ஆகி இனி அவங்க போகிற ட்ரெஸ் சென்ஸ் கொஞ்சம் மோசமாகின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள அவங்க மாட்டுப்பட்டு ஈவன் அவங்களோட சொந்தக்காராக்களே அவள் பற்றி தப்பெல்லாம் கரைச்சி இருக்கக்குள்ள இந்த போய் அவளோட லைஃபுக்கு போய் சில விஷயங்களை மாற்றி ஒரு மாதிரியாக லைஃபுக்கு ஒரு 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 வேக்காக அவையே கொண்டு வந்துட்டார். இவர் செஞ்ச முட்டாள்தனமான வேலை என்னட்டா, நான் இப்பயும் நான் அவனோட சண்டை பிடிக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல் ஓகே இவள் தான் என்னோட வைஃப், இவளை தான் நான் கல்யாணம் கட்டுவேன்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ண முதல் இவங்க செக்ஷுவலி டாக் பண்ணி, ஆனால் இவங்க மீட் பண்ணலை, செக்ஷுவல் டாக் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அந்த படி எனக்கு அவையில் இன்ட்ரெஸ்ட்லாம் போகுது. பிகாஸ் அவரோட நடவடிக்கைகள், அவரோட பேசுகிற விதம், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம், அட்வைஸ் பண்ணுற விதம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸுக்கு வந்து எனி டைம் செக்ஸ் தாட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையில் ஒரு பிரச்சனையில் வருவாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அட்வைஸராக இருந்து அட்வைஸ் பண்ணணும். லைக் டென்ஷன் ஆகிக்குள்ள நல்ல ஆறுதல் வார்த்தையில் கரைச்சி நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சப்போர்ட்டிவான மைண்டை க்ரியேட் பண்ணுறது தான் நாமளே ஆசைப்படுவாங்க. ஒரு சில ஆண்களுக்கு 24 மணி நேரமும் செக்ஸ் தான். அதை அந்த சாப்டரை நான் இதுக்கு கொண்டு வரல. ஸோ இந்த பாய்க்கு வந்து இப்படியான சுச்சுவேஷன் இருக்கிறபடினால சரியான அட்வைஸ், சரியான ஆதரவு, சரியான பாசம் அவருக்கு வந்து கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் வாய் ஹரிக்கிற, வயசுக்கு மரியாதை கொடுக்கல, அப்படின்னு நிறைய சுச்சுவேஷன் வந்தபடினால 2 பேரும் அவர் வேணாம்னு சொல்லிட்டார். வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு இவ செஞ்ச ஒரு மிகப்பெரிய பிள்ளை என்னென்னா, அவர் என்னெல்லாம் செய்ய வேணாம்னு சொன்னிடும். சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் யாரோட கரையக்கூடாது, என்ன ட்ரெஸ் பண்ணி எப்படியான ரீல்ஸ் போடக்கூடாது, எப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னீரோ அவ்வளவுத்தையும் மேடம் செய்ய வலிக்கிட்டா. அப்போ இவர் வந்து எந்த சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணலை. இவர் வந்து அவரை சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிட்டு பார்க்கல. பழைய குடி கதவு மாதிரி அந்த பழைய விஷயங்களையும் செய்ய வலிக்கிட்டா. அப்போ இவர் வாய்ஸ் கொண்டு போட்டுட்டு அவையை பிடிச்சி பிளாக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னிருப்பாரு, நான் திரும்பவும் போய் சேரது ஏன்னா என்ன மனசாட்சி உறுத்த தொடங்கிட்டு ஓகே அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொண்டு கொடுத்து பார்ப்போம்னுட்டு நான் திரும்ப ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நான் ட்ரை பண்ணேன். பட் நான் பிரேக்கப் ஆகி 2 நாள் 3 நாளும் ஆகலை. பழைய கூடி கதவு 2 மாதிரிக்கு படியன் மாற ஃபோட்டோஸையோ அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறது, அவங்களோட இவருக்கு பிடிக்காத மாதிரி ரீல்ஸ் போடுறது, ட்ரெஸ்அப் பண்ணுறது சொல்லி இது செஞ்சுட்டு அவங்களாம் செட் ஆக மாட்டாங்க. நியோமி ஒருக்கா சொல்லிவிடுன்னு சொல்லி நான் இந்த விஷயத்தையும் நான் ஏன் இதில் சொல்கிறேன், நான் பேர் சொல்ல விரும்பலை யாருன்னு சொல்லி நான் ஏன் அவங்கள பற்றி சொல்கிறேன்டா, தயவு செய்து உங்களுக்குள்ள பிரேக்கப் இப்படி சண்டைகிட்ட வந்துட்டுண்டா உங்களோட பார்ட்னர் எல்லா ஆண்களும் வந்து கெட்டு போகணுன்னு சொல்ல மாட்டேன். அவனையில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா இடமும் மாடு மேற மாதிரி எல்லா இடமும் மேய்ஞ்சி திரிஞ்சாலும் பொம்பளையில் வந்து டீசெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லா ஆண்களும் அப்படி தான். அவங்க தப்பு பண்ணி தெரியலாம், ஆனால் பொம்பளையில் தப்பு பண்ணால் அதை பெருசாக தூக்கி பிடிச்சி காய்ப்பாங்க. அதை ஒன்றும் செய்யலை, நம்மளால் மாற்றியலாது. அதே மாதிரி இன்னொரு இதொன்று சொல்லுவாள், எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாள், ஆம்பளை சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவிட்டு போவான். முள்ளுள்ள சீலைப்பட்டா முள்ளுக்கு சேதாரம் இல்லை, சீலைக்கு தாண்டு சேலைக்கு. அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகள் மானம் போயிட்டுன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாம். நிறைய உதாரணங்களை நான் என் லைஃப்பில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இப்படின்னு சொன்னால் நீங்களாக சால்வ் பண்ண பாருங்கள். அதை விட்டு போட்டு உங்களோட பார்ட்னர் சொன்ன நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பவும் பழைய மாதிரிக்கு தவறான விஷயங்களுக்கு நீங்கள் ஈடுபடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வயசு வரக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கை தேடக்குள்ள உங்களுக்கு நல்ல வாழ்க்கை எடுக்கிறது கடும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரிக்கு ஊர் உலகத்தில் உங்களை பற்றி தப்பாக தான் சொல்லி தருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஊர் உலகம் சாப்பாடு போடுறதில்ல, அது உண்மைதான். ஆனால் பொம்பளை பிள்ளைகள்னா நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஏன்டா கல்யாணம் கட்ட வாரவன் அவனை எப்படி தான் மேய்ச்சிருந்தாலும் வார பொம்பளை ரெஸ்பெக்டாக இருந்திருக்கணும்னு தான் பார்ப்பான். ஸோ இப்போத்தி காலத்தில் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியான மிஸ்டேக்குகளை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சண்டை வந்தாலும் செஞ்சிட வேணாம். ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தயவு செய்து ஒருத்தண்டா ஒருத்தின்னுட்டுருங்க. சீட்டிங் பண்ண வேணாம். எப்பவும் உண்மையாக ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ பாருங்கள். சரியோ?